அன்பான தோழர்களே, பாவம் செய்யும்போது ரொம்ப இனிமையா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குஷியா இருக்கும். ஒரே ஒரு இன்பம் தான். அது மாத்திரமா, பவர் இருக்கிறவங்க, காசு நெறைய இருக்கிறவங்க, பெரிய பதவியில இருக்கிறவங்க எல்லாம் பாவத்த சரளமா செய்வாங்க. தன்னுடைய பாவத்த மணி குடுத்து கவர் பண்ணிடுவாங்க. இல்ல லாயர் வச்சு கவர் பண்ணிடுவாங்க. என்னென்ன முடியுமோ அதெல்லாம் வச்சு எப்படியாவது அது இந்த கேஸ்லேருந்து வெளிவரத்து 100% வந்துடுவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அவங்க மணியோ, அவங்க பதவியோ எதுவும் அவங்கள காப்பாற்ற போகிறது இல்லை. அப்படித்தான் அங்கே தாவீது ராஜா கூட ராஜாவாக இருந்தார். பத்சேபா மேலே ஆசைப்பட்டுட்டு அவளோட உறவு வைக்கிறார். உடனே ஒரு ஃபோன் கால் தான், ஒரு லெட்டர் வந்திருக்கும் பொழுது தாவீது இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்க. உடனே இவர் ஒரு பிளாட் போடுறாரு. எப்படி அவங்களுடைய ஹஸ்பண்டை வார்லேருந்து கொண்டு வந்து அவனோட தங்கும்படி உதவி பண்ணுறாரு. ஆனாலும் தங்குறதில்ல அந்த மனுஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இது சரியாகலை, இப்படி பாவம் செஞ்சுட்டு கவர் பண்ணுறாங்க பாருங்க. உடனே அவர் கொலை பண்ணுறாரு. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தாங்க இருப்போம். அவர் தாவீது பத்சேபாவை உரி அவர் கொலை பண்ணதுனால ஆண்டவர் தாவீதின் குழந்தைய மறிக்க வச்சும்படி செய்தார். எதை விதைக்கிறோமோ அதை தாங்க இருக்கும். அது மாத்திரம் இல்லைங்க, ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க. ஆண்டவருக்கு மறைவா போய் ஒளிஞ்சுக்கலாம். பாவம் செஞ்சுட்டு மறைஞ்சுக்கிறாங்க. போய் தேவனோடு உறவு ஒட்டு போயிடுது, இல்லாம போயிடுது. ஏன்னா தேவனோட உறவு வைக்க முடியாதுங்க பாவம் செய்தா. அது மாத்திரங்களா, மோசஸ் என்ன பண்றாரு, ஈஜிப்ட் என்ன கொலை பண்றாரு. பண்ணிட்டு எங்க ஓடுறாரு, வனாந்தரத்துக்கு ஓடுறாரு. பயந்து ஓடுறாரு. பாவம் உங்களை துரத்தி பிடிக்கும். பட் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். வேதம் சொல்லுதுங்க, எங்கேயும் ஓட முடியாது. ஆண்டவருடைய பார்வைக்கு மறைவா நம்ம எங்கேயும் ஓட முடியாது. வானத்துக்கு போனாலும் அங்க இருப்பார், முன்னாடி போனாலும் அங்க இருக்கிறார், பின்னாடி வந்தாலும் அங்கே இருக்கிறார். அதான் தாவீது சொல்றார், இப்படி ஆவிக்கு மறைவா நான் எங்க போவேன் ஆண்டவரே? எங்கேயும் போக முடியாது. செய்கிற பாவத்துக்கு தண்டனை உண்டு. பாவம் என்ன பண்ணதுங்களாம், கர்ப்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கலாம். மரணம் எங்க போகுது, நரகத்துக்கு கொண்டு போகுது. ஆகவே எப்படி பாவத்திலிருந்து எஸ்கேப் ஆகுறது? ஒரே வழி உண்டுங்க, இயேசுநாதர்கிட்ட மன்னிப்பு கேட்கும். பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கட்டும். கேட்கும்போது ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவும்போது சுத்திகரிக்கப்படுறோம். எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் தேவனால சுத்திகரிக்கப்படணும். அது உங்களுக்கு தேவையா? எஸ்கேப் ஆகுங்க பாவத்திலிருந்து. வாங்க ஏசப்பா கிட்ட சொல்லுங்க.